ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பத்திரப்பதிவுல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இது விஷயமா தமிழ்நாடு அரசு ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இனி பத்திரப்பதிவு ஆஃபீஸில் லஞ்சமே இருக்காதுங்க. நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக கொண்டு வர போகிறாங்க. முக்கியமாக ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லையும் நிறைய விஷயம் பிளான் பண்ண போகிறதா. முக்கியமாக வருகையில் ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்ன புது ரூல்ஸ்லாம் வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் சென்னை தலைமை செயலகத்தில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட நடத்தியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மே 10ஆம் தேதியிலிருந்து புதிய ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா பதிவுத்துறையில் லஞ்சம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஒழிக்கணும், நிர்வாகம் ரொம்ப வெளிப்படையாக இருக்கணும்ட்டு பல அதிரடி நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக ஆஃபீஸ்க்கு வர மக்களுக்கு உட்கார இடம் கொடுத்து அவங்க குறைகளை கேட்டு அன்னைக்கு பத்திரப்பதிவு முடித்து அவங்க கையில் டாக்குமெண்ட்டை கொடுக்கணுன்ட்டு அதிகாரிகளுக்கு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காரு. இதுக்காகவே திறமையின் அடிப்படையில் 259 சார் பதிவாளர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. மேலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. சரி, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஆகஸ்ட் 17, 2026 வருகையில் ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக போகுது. இந்த சிஸ்டம் மூலமாக நீங்கள் 24 மணி நேரமும் 7 நாட்களும் எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் பத்திரப்பதிவை ஆன்லைனில் ஈஸியாக சப்மிட் பண்ணலாம். இது யார் யாருக்கெல்லாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா முதல் விற்பனை மனை ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் பிளாட்டு, அதுக்கப்புறம் முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு ஃபஸ்ட்டு சேல் ஆஃப் ஃப்ளாட்டு, அதாவது புதுசாக விற்கப்படும் நிலம் ஃப்ளாட்டுகளுக்கு இது பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்ன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். கட்டுமான நிறுவனங்கள் இல்லைனா நிலம் விற்கிறவங்க அவங்களுக்கான தனி லாகின் க்ரியேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆன்லைன் சப்மிட் பண்ணணும். பத்திரம் எழுதி கொடுக்குறவங்க வாங்குறவங்க அவங்க சாட்சிகளுடைய ஆதார் அட்டையெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அப்புறம் அந்த கருவிழி மூலமாக ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஃபீஸ் எவ்வளவோ அது எல்லாமே ஆன்லைன்லேயும் கட்டிட்டு சப்மிட் பண்ணால் போதும். ஆஃபீஸ் போகவே தேவையில்லை. சப் ரிஜிஸ்டருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தகவல் கேட்க 30 நாட்களுக்குள்ளே நம்ம ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணலாம். எல்லாமே சரியாக இருந்தால் சப்மிட் பண்ண அன்றைக்கே இல்லைனா அடுத்த நாளோ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கையெழுத்து போட்டு பத்திரம் இல்லை ரசீது உங்களுக்கு ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது 60 நாள் வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக பதிவு சட்டம் 1908 பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் பண்ண போகிறாங்க. எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ண தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹெல்ப் டெஸ்க்கும் வரப்போகுது. இந்த புதிய நடைமுறையினால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் குறையும், வேலை சீக்கிரமாக முடியும். கடைசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லஞ்சம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முடிவு கொண்டு வரப்படும். திமுக ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தா தான் பத்திரப்பதிவு நடக்கும் ஒரு நிலைமை இருந்துச்சு. அது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் அடுக்குமாடி குடியிருப்புகளை பதிவு செஞ்சால் ஒரு பத்திரத்துக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிச்சமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பதிவுத்துறையில் இப்போ அறிமுகமாகி இருக்கிற ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஆஃபீஸ் போக வேண்டிய நிலைமை வந்தால் கொடுத்த டைமுக்கு கரெக்டாக போங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களே, வீட்டில் இருந்தே பத்திரப்பதிவு பண்ணுற இந்த வருகையில் ஆவணப்பதிவு சிஸ்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்.